இந்த பரிசேயன் இயேசுவை தன்னுடன் விருந்துண்ண அழைத்தான். இயேசு அவன் வீட்டிற்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தார். பிள்ளைகளே, போய்விடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், போங்கள். இவர்கள் குறும்புக்காரர்கள், எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். அவள் இங்கு என்ன செய்கிறாள்? எனக்கு தெரியாது. இவள் என்ன செய்கிறாள்? இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற இவள் யார் என்று அறிவார். இவளுடைய பாவ வாழ்க்கை எப்படிப்பட்டதென்றும் அறிந்திருப்பார். இந்த ஸ்திரீ யார் என்று அறிவேன் சீமோனே. உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும். கொடுக்க அவர்களுக்கு முடியாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? நான் நினைக்கிறேன் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவனே என்று. சரியாய் சொன்னாய். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே. நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தலைமுடியினால் அவைகளை துடைத்தாள். நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை. இவளோ வந்ததிலிருந்து என் பாதங்களை ஓயாது முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ. யார் இந்த மனிதன்? பாவங்களை மன்னிக்கிறாரே.